கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் நம்மோடு கூட வார்த்தையாக பேசுகிற வார்த்தை சங்கீதத்திலே 122வது சங்கீதத்திலே முதல் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று எனக்கு சொல்லும் பொழுது நான் மனமகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சொல்ல. சங்கீதக்காரன் மூலமாக தாவீது சொல்கிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொல்லும் பொழுது நான் மனமகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சொல்லி. கர்த்தருடைய ஆலயத்திலே ஒரு மனமகிழ்ச்சியான ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தர் இருக்கிறார். அவர் யோவானிலே சொல்லுகிறது, யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, நானே நல்ல மேய்ப்பனாயிருக்கிறேன், நல்ல மேய்ப்பனாயிருக்கிறேன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலயத்திலே மனமகிழ்ச்சியான ஒரு நல்ல மேய்ப்பனாக, நல்ல ஒரு தகப்பனாக இயேசு இருக்கிறார். பாருங்க, அந்த நாள் அந்த ஆலயத்திலே அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, வாசலுக்கு வெளியே ஒருவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான் சப்பானியாக. அங்கே தெய்வ மனிதர்கள் 2 பேர் வராங்க. பாருங்க, அவங்க ஏதாவது கிடைக்குன்னு சொல்லி உற்று பார்க்கிறான். ஆனால் அவர்களோ சொல்லுகிறார்கள், என்னிடத்துல நீ எதிர்பார்ப்பது என்னிடத்துல இல்லை, இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்திரு என்று சொல்லும் போது அவன் எழுந்திருந்தான். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு ஆசீர்வாதம் எங்க இருக்கிறதுன்னு சொன்னா தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது. பேதுரும் யோவானும் இந்த சப்பானி என்ன செஞ்சாங்க, இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடக்க வைத்தார்கள். ஆமென். இந்த நாளில கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்களும் நானும் போகிறோம். ஆலயத்துக்குள்ளே முறுமுறுத்து கொண்டு சலச்சொலிச்சு கொண்டு போதகரை திட்டிக் கொண்டு ஊழியர்களை திட்டிக் கொண்டு ஆமென் விசுவாசிகளுடைய குடும்பங்களை குறை சொல்லி கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவராகி கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம போகும்போது ஒரு மனமகிழ்ச்சியான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளேயும் ஆமென் நீ கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென்.